ஹாய் குழந்தைகளா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கலான்னு இருந்தாங்க. அந்த பட்டாசு பூத்துக்கே ஆபத்தாயிருச்சு. அந்த ஆபத்தை தீர்க்க என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லா கடவுளும் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு ஒரு பட்டாசு சக்தி எடுத்து கொண்டாந்தாங்க. அந்த பட்டாசு சக்தியை கொண்டுட்டு வந்து அந்த பல்லரிக்கை அழிச்சாங்களா இல்லையான்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்தில் தீபாவளினால எல்லாரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைகளுக்கு எல்லாம் தீபாவளி பட்டாசு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக அந்த பட்டாசு பூத்து வந்துச்சு. ஹாய் குழந்தைங்களா, உங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி தீபாவளி. தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்லாம் சாப்பிட்டு குளிச்சு கிளம்பிட்டீங்களா? நாங்க எல்லாமே ரெடியா தான் இருக்கோம். நீங்க பட்டாசு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்காக தான் பசங்களா நிறைய பட்டாசு எடுத்து வந்திருக்கேன். எல்லாத்தையுமே தரேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க, கருமாரியம்மன் ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்காங்க. பசங்களா நம்ம ஊர்ல எரிக்கல் விழுந்திருக்குப்பா. அப்படின்னா தீய சக்திக்கு ஏதாவது சக்தி கிடைக்க போதுன்னு அர்த்தம். நம்ம ஊர்ல பெரிய தீய சக்தி பல்லரிக்கு மட்டும்தான். அவனால தீபாவளிக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. அதான் பல்லரிக்கு அழிச்சாச்சுல, அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க கருமாரியம்மா? இன்னும் பல்லரிக்கு சாகல. என்ன சொல்றீங்க கருமாரியம்மா? பல்லரிக்கு இன்னும் சாகலையா? ஆமா, நம்மளா நினைச்சிட்டு இருக்க மாதிரி பல்லரிக்கு இன்னும் சாகல. அவளுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவ கன்ஃபார்ம் நம்ம ஊருக்கு வருவா. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அவ இங்க வந்தானா அவளோட அழிவை என் கையில தான். அவங்க நினைச்ச மாதிரியே அந்த பல்லரிக்கு மீண்டு வந்துட்டா. என்ன பசங்களா, எல்லாரும் தீபாவளிமா சந்தோஷமா இருக்கீங்களா? அது எனக்கு பிடிக்காது. எப்பவுமே உங்களை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். பல்லரிக்கு, எனக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமா பேசுறியா? உன்னை நான் இப்பவே என் சக்தியை வச்சு அழிக்கிறேன். பட்டாசு உங்க சக்தி வச்சு அழிக்க போறீங்களா? வேண்டாம் விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்லி டம்முன்னு கீழே விழுந்துட்டா. அவ அழிஞ்சிட்டான்னு நினைக்கும் போது மீண்டு எழுந்தா. பட்டாசு பூதமே, உன் இத்து போன சக்தியை வச்சு நீ அழிச்சிட்டேன்னு நினைச்சியா? உன்னால இன்னைக்கு என் சக்தியை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுடி. சக்தி இல்லாத பட்டாசு பூதமே, உன்னை நான் இப்ப அழிக்க போறேன். பல்லரிக்கு, உன் இத்து போன சக்தியை வச்சு என்ன அழிக்க நினைக்கிறியா? உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உன்னை என்னால அழிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனா இப்ப என்ன பண்ண போறேன் பாரு. அப்பதான் அந்த பல்லரிக்கு மழைய வர வச்சுட்டா. மழைன்னா அந்த பட்டாசு போவதுக்கு ஆபத்து. அச்சச்சோ, மழை வந்துருச்சு. பசங்களா என்ன சீக்கிரமா காப்பாத்துங்க. அந்த பல்லரிக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டா. இனிமேல் அந்த பட்டாசு பூதத்தை யாரால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிட்டா. அச்சச்சோ, பட்டாசு பூதத்துக்கு இந்த நிலைமையா? கருப்புசாமியா, சீக்கிரமா காப்பாத்த வாங்க. கொஞ்ச நேரத்துல கருப்புசாமியே வந்து சேர்ந்தாரு. குழந்தைகளா, யாரும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன். பட்டாசு பூதத்தை எப்படியாவது காப்பாத்திடலாம். முருகருக்கு தான் பட்டாசு பூதத்தை காப்பாத்துக்கான சக்தி இருக்கு. அப்பதான் எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு. அந்த முருகரையும் குட்டி கருப்புசாமியும் பல்லரிக்கு தூக்கிட்டு போயிட்டா. பசங்களா வாங்க, கருப்பசாமி கோயிலுக்கு பட்டாசு பூதத்தை கொண்டுட்டு போய் பூஜை பண்ணுவோம். அந்த கருமாரியம்மன் பட்டாசு பூதத்தை தூக்கிட்டு கருப்பசாமி கோயிலுக்கு வந்து சேர்ந்தாங்க. பசங்களா, இந்த பட்டாசு பூதத்துக்கு தீபாவளி பூஜை பண்ணுங்க. கருப்புசாமியா, இவ்வளவு நேரமா பூஜை பண்ணியாச்சு. இவங்களுக்கு எதுவுமே ஆகல. என்ன பண்றது சொல்லுங்க? இதுக்கப்புறம் எதுவும் ஆகலன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சிவபெருமானே வாங்க. கருப்பசாமி பேசி முடிச்ச உடனே அந்த பட்டாசு பூதம் அப்படியே தம்முன்னு கீழே விழுந்துருச்சு. ஊருக்குள்ள இந்த கோயில் மாடு பட்டாசு பூதத்தை வந்து தொட்டு பார்த்துச்சு. கொஞ்ச நேரத்துல சிவபெருமானு காளிதேவி வந்து சேர்ந்தாங்க. சிவபெருமான் போய் அந்த பட்டாசு பூதத்தை தொட்டு பார்த்தாரு. இன்னைக்கு தீபாவளி பண்டிகை, நிச்சயமா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இதை குணப்படுத்தணும்னா பட்டாசு சக்தி தான் வேணும். அதுக்காக எல்லா கடவுளும் வந்து சேருங்க. ஃபர்ஸ்ட் விநாயகர் வந்து சேர்ந்தாரு. சிவபெருமானே, நான் வந்துட்டேன். ஒவ்வொரு கடவுளா விநாயகர் தொடர்ந்து வந்து சேர்ந்தாங்க. என் அழைப்பை ஏற்று வந்த உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. பட்டாசு பூதத்தை காப்பாத்துறதுக்கு பட்டாசு சக்திகளை கொண்டுட்டு வரணும். ஆளுக்கு ஒரு மலைக்கு போய் அந்த பட்டாசு சக்தியை கொண்டுட்டு வாங்க. சங்கு சக்கர சக்தி, போட்டோ பிளாஷ் வெடி சக்தி, புஷ்வான சக்தி, ஸ்பிரிங்கிள்ஸ் வெடி சக்தி, கடைசியா ராக்கெட் சக்தி. இது எல்லாமே ஆளுக்கு ஒரு மலைக்கு போய் கொண்டுட்டு வாங்க. ஒவ்வொருத்தரா ஆளுக்கு ஒரு மலைக்கு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. கடம்பா, உனக்கு ஒரு முக்கியமான வேலை. இந்த பட்டாசு பூதத்தை ஊர் கோயில் தேர்ல வச்சு ஊர் ஃபுல்லா சுத்தி வரணும். சரிங்க சிவபெருமானே, நீங்க சொன்ன மாதிரி நான் அப்படியே செய்யறேன். பட்டாசு பூத கோயில் தேர்ல வச்சு ஊர்வலமா போயிட்டு இருந்துச்சு. மறுபுறம் மகாகாளி காட்டுக்குள்ள அந்த பொறிப்பொறி வெடியை தேடி போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் தொலைவுனாங்க. ஆனா எங்கேயுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு நேரம் தொலைவி என்னால பட்டாசு கண்டுபிடிக்க முடியலையே. என் சக்தியை வச்சு இந்த மண்ணை தொட்டு பாக்குறேன். நல்லா தெரியுது அந்த பட்டாசோட வாசம். அதை நான் இப்பவே கண்டுபிடிக்கிறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பொறி பட்டாசை. அதை நான் இப்பவே பத்த வைக்கிறேன். அந்த பொறி வெடி வெடிச்சு முடிச்சவனே அந்த சக்தி அந்த மகாகாளி எடுத்துக்கிட்டாங்க. அந்த நேரத்துல தான் அந்த பல்லரிக்கு பார்த்துட்டா. ஓஹோ, இந்த பட்டாசு சக்தியை வச்சு அழிக்க பாக்குறீங்களா? இது எனக்கு பிடிக்கல. ஏதாவது ஒரு தடை ஏற்படுத்துறேன். மறுபுறம் மயில் வெடியை தொலைவிட்டு வந்தாங்க அந்த துர்காதேவி. அந்த மயிலோட சத்தத்தை வச்சு துர்காதேவி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. மயில் வெடி எரிஞ்சு முடிஞ்சவனே அந்த சக்தி அந்த துர்காதேவி எடுத்துக்கிட்டாங்க. மறுபுறம் அனுமான் தண்ணிக்குள்ள போய்கிட்டு இருந்தாரு. இங்கதானே அந்த சக்தி இருக்குன்னு எங்கேயே காணோம். ஒரு வழி அந்த ராக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. தண்ணிக்குள்ளங்கிறனால அந்த ராக்கெட்டை பத்த வைக்க முடியல. அதுக்காக அவர் இன்னொரு வழி யோசிச்சாரு. தன் கையை பக்கத்துல இருக்கிற பாறையில உரசி தீயா மாத்தி அந்த ராக்கெட்டை பத்த வச்சாரு.
கடைசி அந்த ராக்கெட் சக்தி எடுத்துக்கிட்டாரு. மறுபுறம் அந்த சிவபெருமான் அந்த போட்டோ பிளாஷ் வெடியை கண்டுபிடிச்சாரு. எரிஞ்சு முடிச்ச உடனே அந்த சக்தியை எடுத்துக்கிட்டாரு. மறுபுறம் அந்த கோயில் தேரு ஊர்வலமா போய்கிட்டு இருந்துச்சு. அந்த பல்லருக்கு நிறைய பிரச்சனை பண்றா. அங்க இருந்து தப்பிச்சு ஒரு வழியா கருப்பசாமி கோயிலுக்கு கடம்ப கொண்டு வந்துட்டான் அந்த கோயில் தேரை. கடைசியா அந்த பட்டாசு பூத்தை எடுத்து கருப்பசாமி கோயில்ல வச்சாங்க. எல்லா கடவுளுமே தான் கொண்டு வந்த ஒவ்வொரு சக்தியா அந்த பட்டாசு பூத்து கொடுத்தாங்க. இந்த புஷ்வான சக்தியை பெற்றுக்கோ. இந்த மயில் வெடி சக்தியை உனக்கு தரேன். இந்த நான் உனக்காக பொறி வெடி சக்தியை தரேன். அந்த ராக்கெட் சக்தியை நான் தரேன். போட்டோ பிளாஷ் சக்தியை நான் தரேன். சக்தி கொடுத்தவனே அந்த பட்டாசு பூதம் எந்திரிச்சிருச்சு. எனக்கு சக்தி கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நான் இப்பவே குட்டி கருப்பசாமி முருகனையும் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். அந்த பல்லருக்கு காட்டுக்குள்ள கொட்டி கருப்பசாமி முருகரை கட்டி போட்டு வச்சிருந்தா. அந்த நேரத்துல தான் பட்டாசு பூதம் வந்து சேர்ந்தாங்க. ஏ பல்லருக்கு, ஒழுங்கா குட்டி கருப்பசாமி முருகனை விட்டுடு, இல்லைன்னா உன்னை அழிச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம், விட்டுடு, என்ன மன்னிச்சு விட்டுடு ப்ளீஸ். உனக்கு இனிமேட் மன்னிப்பே கிடையாது. ஏ அழிஞ்சு போ. அந்த பல்லருக்கு சக்தி தாங்க முடியாம அப்படியே டம்முன்னு கீழே விழுந்துட்டா. ஏ பல்லருக்கு, நீ ரொம்ப நடிக்காத. நீ நடிக்கிற எனக்கு தெரியும். உன்னை எத்தனை முறை அழிச்சாலும் நீ அழிய மாட்டேன்னு தெரியும். அதுக்காக தான் நான் உன்னை நிரந்தரமா அழிக்க ஒரு பிளான் வச்சிருக்கேன். அந்த பிளான் என்னன்னா, இருக்கிற எல்லா பட்டாசும் கொண்டு வந்து பல்லருக்கு மேல போட்டுச்சு. அந்த பட்டாசை பத்த வச்சோடனே அந்த பட்டாசெல்லாம் வெடிச்சு அந்த பல்லருக்கு நிரந்தரமா அழிஞ்சிட்டா. குட்டி கருப்பசாமி முருகரும் பட்டாசு பூதம் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருச்சு. பசங்களா, இங்க பாருங்க, உங்களுக்காக தான் இவ்வளவு பட்டாசு கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் ஜாலியா விடுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லணும் பசங்களா, பட்டாசு வெடிக்கும் போது கூட அம்மா அப்பா இருக்கணும். எல்லாரும் சேஃப்டியா வெடிக்கணும், ஓகேவா? உங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி தீபாவளி. பாய்.